சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அவர் மாதிரி காதல், அவர் மாதிரி காமம் எதுவுமே கிடையாது. ரோஜா புறவைக்கு கரின்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும். என்னுள்ளில் எங்கோன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு அஃபேர். இந்த சமூகம் மொத்தமாக குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை அந்த பெண்ணோட மனசுலோட அடி ஆழத்துல இருந்து மியூசிக் போட்டிருப்பாரு. காற்று மெதுவாக தொட்டாலும் போதும், பொன்மேனி நெருப்பாக கொதி, ஊதாத புல்லாங்குழல் எனதழகு சூடாத பூவின் மடல், தேகின்ற மஞ்சள் நிலா ஒரு துணையை தேடாத வெள்ளை புறா. அந்த ஏமாற்றம் மீண்டும் 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 ஒரு பெண்ணுக்கு வந்து எழுந்திருக்கவே முடியாதுன்ற நிலைமையில திருப்பி திருப்பி அடிக்கும் போது அந்த அந்த அப்பாவி ஜீவன் என்ன பண்ணும்? அந்த அப்பாவி ஜீவனுக்கான ஒரு வழக்கறிஞரா இருக்கிறாரு. நீதிபதிகள் தான் இல்ல, ஆனா இளையராஜா மாதிரி ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. எந்த மியூசிஷியனை நீங்க எடுத்துக்கோங்க, இவ்வளவு அழகா வந்து டெம்ப்ளேட் ஒரு 5 டெம்ப்ளேட் தான் எழுதியிருப்பாங்க. ஒரு கல்யாணம், ஒரு காதல், ஒரு சோகம், ஒரு பிரிவு, இதுல தான் வந்து மத்தவங்க பயணிப்பாங்க. ராஜா சார் மாதிரி இந்த ரொம்ப இக்கட்டான குணங்கள் இருக்கிற பாடல்களை வந்து ராஜா மாதிரி கடவுள் மாதிரி கையாண்ட ஒரு கம்போசர் யாருமே கிடையாது. ராஜா சார் மாதிரி ஈடி சிங் பாடல்களை வந்து அத்தகலமா சந்தோஷமா போட்டதும் யாரும் கிடையாது. அதே ராஜா சார் தவிச்சு போய் நிக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மகன் வந்து ஆறுதல் சொல்றான், நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு நண்பனா நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுலயும் அவரை மிஞ்சிற கில்லி யாருமே கிடையாது. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் கேளு. ராஜா சார குற்றம் சொல்வதற்கு யாருக்கும் எந்த விதமான தகுதியும் தராதரமும் கிடையாது. பல படங்கள்ல வந்து அவர் வந்து நோட்டீஸ் விடுறதும் இல்ல வந்து அது இதாகிறதும், என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு சர்ச்சையாக வெடிக்கிறதும் வந்து உண்டாகுது. அவர் வந்து 5 கோடி கேட்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். 50 கோடி கூட கேட்கலாம் தாராளமா. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை பற்றி அநேகர் நம்மிடையே வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களிலே இசைஞானி ஐயாவை பற்றியும் அவருடைய பாடல்களை பற்றியும் அவங்களுக்கு இசைஞானி ஐயாவோடு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்மிடையே பேசுவதற்காக ஒரு எழுத்தாளரும் கவிஞர் நம்மிடையே இருந்திருக்கின்றார். இசைஞானி அவரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக நம்ம அழைத்த உடனே நேற்று தான் அவரிடத்துல நம்ம கேட்டோம். அவருடைய ஊர் இங்கே கிடையாது, ஏறக்குறைய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரூர் பக்கத்துலேருந்து வரார் அவர். ஸோ கேட்ட ஒரு நாள்லேருந்து அங்கேருந்து இங்கே நமக்காக ட்ராவல் பண்ணி வந்து ராஜா சார் பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கார். அவ்வளோ ஒரு தீவிர ரசிகர்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய பேசுவதற்கு திரு எழுத்தாளரும் ஒரு கவிஞருமான திரு மித்ரன் நம்மிடையே இருந்திருக்கார். வணக்கம் மித்ரன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு. ரொம்ப நன்றி சார். இசைஞானி அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் முதல் அனுபவம் அப்படின்னா எதை சொல்லுங்க? கண்டிப்பாக மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய பெரிய மேதைகளெல்லாம் வந்து இங்கே உட்காந்து பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ரொம்ப சின்ன ஒரு உயிரினமான என்ன பேச அழைத்ததற்கு முதல்ல மிக்க நன்றி. அதுவும் வந்து என்னுடைய இசை தெய்வம் இசைஞானி திரு இளையராஜா அவர்களை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு அளித்ததுக்கு எனக்கு மிகவும் நன்றி. இது வந்து என்னுடைய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி சார். நீங்கள் வியந்த இல்லை அல்லது நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்க பாடல்கள் ஒரு சில வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்றது என்னைக்கு சாத்தியமோ அன்னைக்கு வந்து நான் திரும்பி இந்த கேள்விக்கு பதில் வந்து அன்னைக்கு சாத்தியம் தான் சொல்லுவேன். நான் விதவிதமாக சொல்லிகிட்டே போகலாம். இதுவா இதுவா என்ன சொல்கிறது, வித்தியாசத்துக்கு வந்து காமம்ன்ற ஒரு இது எடுத்துப்போம், ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம். ஏன்னா எல்லாருமே காமம் எடுக்க மாட்டாங்க. ராஜா சார் மாதிரி காமத்தை வந்து சொன்ன ஒரு இசையமைப்பாளர் யாருமே கிடையாது. நான் தைரியமா சொல்லுவேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா காமத்தை அவர் மாதிரி எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவர் எல்லா உணர்வுகளுக்கும் அப்படிதான். அவர் மாதிரி காதல், அவர் மாதிரி காமம் எதுவுமே கிடையாது. ரோஜா புறவைக்கு கரின்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும். என்னுள்ளில் எங்கோன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டோட சிச்சுவேஷனை பாருங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சது தர்மவதியோ மதுவந்தியோ எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு வந்து அந்த ராக சஞ்சாரங்கள்லாம் நான் பண்ணதில்லை. பட் அப்படி சொல்லுவாங்க. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு அஃபேர். இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிச்சுவேஷன். அதுவும் இந்த படம் நடக்கிறது வந்து 1930 நடக்கும். சரிங்களா? நல்லா கவனிங்க. அந்த பொண்ணு அந்த ஊர்லயே பெரிய படிப்பு படிச்ச ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச படிப்புக்காரி இல்லைங்களா? அவளுக்கு வந்து கொஞ்சம் மாடர்னான ஒரு சிந்தனை உடையவள். பவுடர் அடிச்சுப்பா, ஜாக்கெட் போட்டுப்பா, அதெல்லாம் செய்வா. ஆமா. ஆனா அவளுக்கு கிடைச்ச புருஷனும் வந்து ரொம்ப நாட்டுப்புறத்தான். இருந்தாலும் ஏதோ வாழறா. திடீர்னு அவ கனவுகளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் வரான். அவ கனவுகளுக்கு அப்படியே உருவம் கொடுத்த மாதிரி ஒரு ஆம்பளை வரான். அந்த ஆம்பளையோட பேசுறா, சிரிக்கிறா, கொஞ்சம் ஒராசரா,
இதெல்லாம் நடக்குது. அப்போ அவளுக்கும் இவனுக்கும் ஒரு கட்டத்தில் வந்து தனிமை ஒன்று கிடைக்குது. அப்போது இந்த சமூகம் மொத்தமாக குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அந்த பெண்ணோட மனசுலோட அடி ஆழத்துல இருந்து மியூசிக் போட்டிருப்பாரு. அவளுக்கும் ஆசை இருக்கும்ல, அவளுக்கும் ஒரு இது இருக்கும்ல, எனக்கு பிடிச்ச ஆம்பளையை நான் கை கோர்த்துக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு பிடிச்ச ஒரு ஆம்பளையோட நான் கொஞ்சம் வாசனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல, அவனை தீண்டணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஸ்பரிச வேணும், அவனோட ஒரு நெருப்பு பொறி இருக்கும்ல. என் மனம் கங்கையில் சமங்கமிக்க பங்கு அப்படி அந்த பொன்னிறம் பூப்புனலேன்ட்டு அந்த இது பண்ணுவாங்க, அலா பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய காதல், அந்த பொண்ணுடைய மனசுல இருக்கிற அடி வேற அவர் எப்படி பிடிச்சாரு? எனக்கு எப்பயுமே சந்தேகம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நான் பண்றது தப்பு தான், நான் இதை தெரிஞ்சுதான் செய்யறேன், ஆனால் அதில் ஒரு ஆனந்தம். அண்ணன் இசையமைக்க தம்பி எழுத அப்படியே காதல தேவாமிர்தம் தான், ஆனாலும் அதில் ஒரு ஆனந்தம். என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனாலும் அதில் ஒரு ஆனந்தம். அவர் மாதிரி வந்து அந்த அவங்களோட வீக்னஸை பிடிக்க முடியாது. அப்படி ஒரு டாக்டர், ஒரு கைராசி டாக்டர் இப்படி பிடிச்சி நம்ம காய்ச்சல் வந்து டாக்டர் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வேற யார்கிட்ட பேசி நர்ஸுக்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, பேசுவாரு. அவர் நம்ம பிடிக்கிறதுலேயே நம்மளுக்கு குணமாயிடும். அப்படி ஒரு டாக்டர் தான் ராஜா சார். அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. எங்க போனாலும் அவர் பாடல்கள் தான். அவர் பாடல்கள் இல்லாம பாடல்கள் இந்த காமத்தை கையாண்ட விதம் அவ்வளோ அழகா சொல்லிட்டேன், அவ்வளவு இதுவா சொல்லுவேன், என்ன லிஸ்ட் போட்டுருவேன். என்னுடைய எங்க சொல்லிட்டேன்னா, இப்போ இளமை எனும் பூங்காற்று சொல்லலாம். அடுத்து வந்து மிக முக்கியமான பாடல் பொன்வானம் பன்னீர் தொகுதி நேரம். சரிங்களா? பொன்வானம் பன்னீர் தொகுதி நேரத்தோட சிச்சுவேஷன் என்ன? லக்ஷ்மி ஒரு விதவை, புருஷன்கிட்ட கிடைக்க வேண்டிய இந்த சந்தோஷமும் வந்து இன்டிமசியும் வந்து கிடைக்காத ஒரு லேடி. அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்கும், ஆனால் எதுவும் இது நடந்திருக்காது, தாம்பத்தியம் எதுவும் நடந்திருக்காது. பட் வந்து அது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைம்ல வந்து ஜெய்சங்கர் சார் வந்து இறந்துருவாரு. அப்ப அது வரைக்கும் வந்து தம்பின்னு ஒருத்தரை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அவர் யாரு? சிவகுமார். அண்ணி மாதிரி அவங்க. இப்ப ஜெய்சங்கர் இறந்த உடனே அவங்க ரொம்ப வறட்சியான ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க. அப்போ சிவகுமார் மேல ஒரு க்ரஷ் வரும். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா அந்த சமூகம் ஏத்துக்குமா? ஆனா காமம்னு ஒண்ணு பார்க்காம வறண்டு போய் நிக்கிற ஒரு பெண் எப்படி அப்படி வரும்போது, ஒரு மழை பெய்யும் போது அதை வாங்கிக்க வந்து ஆசைப்படுறா. ஆனா அந்த மழை வந்து அவளுக்கு அனுமதிக்கப்பட்ட மழை இல்லை, அது வேற யாருக்கோ அனுமதிக்கப்பட்ட மழை. ஆனா அதுல கொஞ்சம் தண்ணி தானும் குடிக்க விரும்புறா. அவனும் அவன் மேல ஆசைப்படுறான். அப்போ எங்கேயோ அடியாழத்துல டைட்டானிக் கப்பலுக்குள்ள எங்கேயோ இதுல இருந்த அந்த தரையில, கடலோட அந்த ஆழ தரையில இருந்த அந்த ஆசை அப்படி முளைக்கும் போது அந்த ஆலாபனை பண்ணுவாங்க இல்லையா? சத்தியமா எனக்கு பாட தெரியாது. அந்த ஜானகிமா அந்த ஆலாபனை எடுக்கும்போது அவளுக்கான ஆசை வந்து துளிர் விடுது. அவ வந்து வந்துட்டா, அவளுக்கு என்ன சொல்றதுன்னா வந்து அவ இதாகிறா, அவ வந்து இப்ப பறக்கிறா, அவ சந்தோஷப்படுறா, அவ வாழ போறா அப்படிங்கிற அந்த ஃபீலை அவ்வளோ அழகா கொடுப்பாரு. ஒரு ஷெனாய் ஒன்று அப்படியே ஒரு நாதஸ்வரம் அப்படியே எத்தனை தடவை கேட்டா சார் சலிக்கும், இந்த பாட்டை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாட்டை சலிக்கவே சார். அதுதான் சார் அழகா பாடல்கள் போடுறது ஒரு விதம், தெய்வீகமா பாடல் போடுறது ஒரு விதம். அந்த பெண்ணாவே மாறுறாரு சார் அவரு. அதை நான் என்னன்னு சார் சொல்லுவேன்? அந்த பெண்ணை இவ்வளவு நியாயப்படுத்துறாரு சார். ஐயோ போமா நீ அந்த சமூகம் மாறிடுமே சார். அந்த இசையை கேட்டா உயிர் வந்துருமே சார், செத்த போனதுக்கு உயிர் வந்துருமே சார். இந்த சமூகம் மாறிடுமே சார். வைதேகி காத்திருந்தால் படத்துல அழகு மலராட, இப்போ இது என்னுள்ளில் எங்கோ சொன்ன பொன்வானம் சொன்ன அழகு மலராடல வந்து அவ வந்து ரொம்ப இதுவான டிசிப்ளின்டான பொண்ணு, அவளும் விதவை ஆயிட்டா. இப்ப வந்து ஒரு 2வது கல்யாணத்துக்கு ஒரு பையன் மேல லவ் ஆயிடுச்சு. காமம் மட்டும் காமம்னு எனக்கு வேண்டாம், கல்யாணம் தான் வேண்டும் அப்படிங்கிற அவனும் கிளம்பிட்டான். அப்போ அவளுடைய ஆங்காரத்தையும் இதாகி என்ன சொல்றது அந்த சோகத்தையும் வந்து இதுவா பாடுறா. அப்படியே வந்து ஒரு இது ருத்ர தாண்டம் ஆடுற மாதிரி இன்னொரு பாட்டை பாடுறா. ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தரை மீது தள்ளாடுது, பூங்காற்று மெதுவாக தொட்டாலும் போதும் பொன்மே நின்றிருப்ப கொதிக்கின்றது. அந்த பாட்டுல ஷெனாயை வந்து போட்டு பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. அப்படியே அந்த ஷெண்டை, அந்த ஷெனாய், அந்த இருக்கிற அத்தனை வாத்தியங்களும்
அப்படியே அவளுடைய கண்ணீரையும் அவளுடைய தனிமையையும் அவளுடைய வேதனையையும் இப்ப அவளுக்கு காமம் கிடைக்கவே போறது கிடையாது. இந்த சொசைட்டி ஒத்துக்கவே போறது கிடையாது. என்ன பண்ணுவா இல்லையா? அப்ப கத்துறது கூட அவளுக்கு உரிமை கிடையாது. பூங்காற்று மெதுவாக தொட்டாலும் போதும், பொன்மேனி நெருப்பாக கொதி, ஊதாத புல்லாங்குழல் எனதழகு சூடாத பூவின் மடல், தேகின்ற மஞ்சள் நிலா ஒரு துணையை தேடாத வெள்ளை புறா. அந்த ஏமாற்றம் மீண்டும் 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 ஒரு பெண்ணுக்கு வந்து எழுந்திருக்கவே முடியாதுன்ற நிலைமையில திருப்பி திருப்பி அடிக்கும் போது அந்த அந்த அப்பாவி ஜீவன் என்ன பண்ணும்? அந்த அப்பாவி ஜீவனுக்கான ஒரு 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 வழக்கறிஞரா இருக்கிறாரு. நீதிபதிகள் தான் இல்லை, ஆனா இளையராஜா மாதிரி ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. அதை கேட்டுட்டே நான் என்ன சொல்றது, இந்த சமூகம் தான் இந்த சமூகம் ஒரு தவறான நீதிபதியா இருந்திருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சாலும் வயசாயிருக்கும். பட் அந்த டைம்ல அந்த பொண்ணோடைய அந்த 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 விஷ் அந்த 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 காமத்தையும் காமம் அவளுக்கான ஒரு ஒரு தேடல் அத்தனையும் வந்து நியாயப்படுத்தின அந்த அந்த மியூசிக்கை நான் வந்து என்னன்னு சொல்லுவேன். அதை பத்தி என்ன நான் இது பண்ணுவேன். மோகமுள்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. ஆமா, இவர் ஞான ராஜசேகரன் டைரக்ஷன், இவரோட ஜானகிராமனுடைய நாவல். அதுல நீங்க சொல்லாயோ வாய்த்திருந்து என்ன இருப்போம், கமலம் பார்த்து கமலம் நான் கேட்டுட்டு உருகிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லாயோ வாய்த்திருந்தோம். அதே சிச்சுவேஷன் தான். ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அந்த கிழவனால அந்த பொண்ணு கூட வந்து சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா வந்து அவருக்கு வந்து மற்றவங்க அவளை பாத்திரக்கூடாதுன்ற அந்த பொறாமையில என்ன பண்ணுவாருன்னா அந்த பொண்ணை வீட்டில் பூட்டிட்டு போயிடுவாரு. அந்த பெண்ணுக்கு பக்கத்து வீட்டு சின்ன பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவனை வந்து காமத்துக்கு அழைக்கிறா. அப்போ அவன் வரமாட்டேங்கிறான், இது தப்பு அப்படின்னு சொல்றான். அவனை பாட்டு பாடி கூப்பிடுறா. ஆகாயம் தாரார தாரார தாரர தார தாரர தார. அது வாலி அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு. தாமதம் ஏனோ இருமேனி கூட அந்தி வரும் தென்றல் சுடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரகம் எழும்ன்ற மாதிரி அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு. வாலியை வந்து அப்படியே அந்த சந்தத்துக்கு வந்து அப்படியே கில்லி மாதிரி எழுதியிருப்பாரு. அந்த என்ன சொல்றது, அவளுடைய ஒட்டுமொத்த உணர்ச்சிகளோட இதுவா இருக்கும். அவங்கள நியாயப்படுத்துறதுக்கு வந்து இந்த சமூகம் இதுவே இல்லை. மற்ற எந்த மியூசிஷியனை நீங்க எடுத்துக்கோங்க, இவ்வளவு அழகா வந்து டெம்ப்ளேட் ஒரு 5 டெம்ப்ளேட் தான் எழுதியிருப்பாங்க. இது ஒரு கல்யாணம், ஒரு காதல், ஒரு சோகம், ஒரு பிரிவு, இதுல தான் வந்து மற்றவங்க பயணிப்பாங்க. ராஜா சார் மாதிரி இந்த ரொம்ப இக்கட்டான குணங்கள் இருக்கிற பாடல்களை வந்து ராஜா மாதிரி கடவுள் மாதிரி கையாண்ட ஒரு கம்போசர் யாருமே கிடையாது. அது எப்படி அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் பண்றாரு? எப்படி அவருக்கு புரியுது? அவர் மிஷின் மாதிரி இருக்கிறாரு நீங்க சொல்றாங்க, அவர் ரொம்ப வந்து இதுவா இருக்கிறாரு, என்ன சொல்றதுன்னா வந்து கண்டிப்பா இருக்கிறாருன்னு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அவர் எப்படி இருப்பாரு? பின்ன அவர் அப்படிதான் இருப்பார். வேற ஏதாவது ஒரு உணர்ச்சி, நீங்கள் இந்த மாதிரி காமம் சொல்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு உணர்ச்சியை பற்றி அவர் பாடல்கள்ல நீங்க பகுத்து பார்த்தது? உணர்ச்சி அதாவது சார், ராஜா சார் மாதிரி எப்படின்னா இன்னும் நிறைய சொல்றேன். சமூகத்துல வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம், எந்த சமூகத்திலையும் அது தவறான விஷயம். ஆனா இங்க ஈவ் டீசிங் பாடல்கள் வந்து எண்ணிக்கையில் அடங்காத பாடல்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து 80களின் 90களில் இருக்கு. ராஜா சார் மாதிரி ஈவ் டீசிங் பாடல்களை வந்து அத்தகலமா சந்தோஷமா போட்டதும் யாரும் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்க கடைவீதி கலகலக்கும் பார்த்திருப்பீங்க, இது பார்த்துருப்பீங்க, கட்ட வண்டி பாட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை பந்தலில் தொங்குகிற புடலங்காய்க்குன்னு பாட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை எவ்வளவோ பாடல்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணை வந்து கையை பிடிச்சி எடுத்து சின்னமணி குயிலே பாட்டு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான், எவ்வளோ பாடல்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே ராஜா சார் தவிச்சு போய் நிற்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மகன் வந்து ஆறுதல் சொல்கிறான், நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு நண்பனா நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுலேயும் அவரை மிஞ்சிற கில்லி யாருமே கிடையாது. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் கேளுங்க. எங்கிருந்தோ இளங்குயிலின் இன்னிசை கேட்டு கண் விழித்தேன் கேளுங்க, பிரம்மா படத்தில் சத்யராஜ் சாரோட பாட்டு கேளுங்க. இல்லை இந்த பாட்டு வெள்ளி நிலவே கேளுங்க, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள். அதில் எஸ்பிபி சாருக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே தேனொழுக பாலொழுக பாடினாரே. பிள்ளைகளை நீ சுமக்கும் பருவமடி புக்ஸை எல்லாம் சுமந்திருந்தால் பாவமடின்னு எழுதின வாலிதான் விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டுன்னு எழுதினாரு. ஸோ சிச்சுவேஷன் அது டைரக்டர் சொல்றது, ஆனா அவங்க அதில் எழுதும் போது அதில் எவ்வளவு கமிட்டடா இருந்திருக்காங்க பாருங்க. ராஜா சார் மாதிரி அந்த நலம் வாழ வார்த்தைகள் எடுத்தோன்னு ஒரு கிட்டார் வரும் இல்லையா, அந்த கிட்டார்ல முடிச்சிருவாரு. நீங்க அந்த வோக்கல் எஸ்பிபி சார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள ஒரு வழி பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ராஜா சார் தனக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த புலிகளை வச்சிருந்தார், புலிகளையும் சிங்கங்களையும் வச்சிருந்தார். பாடல் எழுதுறதுக்கோ இல்லை வந்து பாடுறதுக்கோ வந்து அப்படி வச்சிருந்தார். அவ்வளோ கிரேட்டஸ்ட். இனி எங்கே கிடைக்கும்? இப்போ எப்பிறப்பில் காண்பேன். இனி எனக்கு கிடைக்குமா? நம்மளாம் எவ்வளோ கிஃப்டட். நம்பலாம் ஒரு மொழியை எவ்வளவு சரியாக பயன்படுத்தியிருக்காங்க, இசை எவ்வளோ சரியாக பயன்படுத்தியிருக்காங்க, சுச்சுவேஷன் எவ்வளோ சரியாக பயன்படுத்தியிருக்காங்க.
இதை விட அழகையில் என்ன இருக்கு? என்ன சொல்றது, அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது அவங்க அது மாதிரி வெளி நிலவை பாட்டெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாருமே அப்படியே தேவ கன்னியேன்னு அப்படியே எஸ்பிபி சார் தூக்கும் போது வந்து அப்படியே உருகி உருகி எல்லாரும் கேட்பாங்க. ராஜா சார் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நியாயப்படுத்துகிற ஆள் கிடையவே கிடையாது. அப்படியே அந்த சுச்சுவேஷனே எனக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு நினைக்கும். அந்த டைரக்டர் கூட இவ்வளோ அழகாக நான் சிந்திச்சிருக்கேனா அப்படின்னு வந்து இது இருக்காது. அவருக்கு என்ன சொல்கிறதுனா வந்து அவருக்கே ஒரு டவுட் வரும். அதுதான் ராஜா சார் பண்ணுற மேஜிக். அதுதான் இன்கம்பேரபிள் நான் சொல்லுவேன். எந்த சுச்சுவேஷனையும் அவர் மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாருமே, மற்றவங்களை எப்பயுமே நான் குறை சொல்லலை, எல்லாருக்குமே அவங்களுக்கான இடம் இருக்குது. ஆனால் ராஜா சார் வானம். இசைஞானி அவர்கள் காப்புரிமை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளுடைய பொருட்களை நம்ம வச்சுருக்கோம். அப்போ ரோட்டில் போகிறவங்க யாராவது வந்து நம்ம பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? அந்த ரியாக்ஷனை தான் வந்து நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க, இல்லை போட்டோம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். காப்புரிமையை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ராஜா சாரை குற்றம் சொல்வதற்கு யாருக்கும் எந்த விதமான தகுதியும் தராதரமும் கிடையாது. இப்போ வந்து ஒரு படம் இல்லை, பல படங்களில் வந்து அவர் வந்து நோட்டீஸ் விடுறதும் இல்லை வந்து அது இதாகிறதும் என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு சர்ச்சையாக வெடிக்கிறதும் வந்து உண்டாகுது. அவர் வந்து 5 கோடி கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். 50 கோடி கூட கேட்கலாம் தாராளமாக. ஏன்னா சொல்லுங்க. 5 கோடி கேட்டதே இங்கே எல்லாருமே கொந்தளிக்கும் போது 50 கோடி கேட்க சொல்கிறீங்க? 50 கோடி தான் கேட்கும். ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக அவருடைய பாடல்களை நீங்கள் வச்சுக்கிட்டு யூசி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு நியாயம் ஒன்று கிடச்சிருக்கு. தேவா சார் வந்து கேட்குறாரா, ஏஆர் ரஹ்மான் சார் கேட்குறாரா, வித்யாசாகர் சார் கேட்குறாரா, அவர் பாடல்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சார், தேவா சாருடைய பாடல்களும் ரஹ்மான் சாருடைய பாடல்களும் வித்யாசாகர் சாருடைய பாடல்களும் 1-2 பயன்படுத்தப்படுகின்றன. மிஞ்சி போனால் ஒரு 5 பயன்படுத்தப்படுது. ஆனால் ராஜா சார் பாடல்கள் மட்டும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லிட்ரலாக 300 பயன்படுத்தப்பட்டிருக்கும். 300 பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் வந்து உங்களுக்கு கரெக்டான இது எடுத்துப்பேன், டேட்டா காட்டுவேன். பாரிஜித் படமாக இருக்கட்டும், மிஷ்கின் படமாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ் படமாக இருக்கட்டும், டைரக்டர் அகமத் படமாக இருக்கட்டும், அப்புறம் தியாகராஜ குமாரராஜா படமாக இருக்கட்டும், ராஜமுருகன் படமாக இருக்கட்டும், அல்ஃபோன்ஸ் புத்திரன் படமாக இருக்கட்டும், இல்லை லபர் பந்து டைரக்டர் தமிழரசன் படமாக இருக்கட்டும், இல்லை மஞ்சுமல் பாய்ஸ் சிதம்பரம் படமாக இருக்கட்டும், இல்லை பிரேம்குமார் மெய்யழகன் 86 எடுத்தாரில் அந்த டைரக்டர் படமாக இருக்கட்டும், ஃபைட் கிளப்னு ஒரு படம் எடுத்த அந்த டைரக்டர் அந்த படமாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ சமீபமாக லபர் பந்துக்கு அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லிட்டேன், இப்போது இந்த படமாக இருக்கும், இந்த ஜிபியு மாதிரியான படங்களாக இருக்கட்டும், இன்னும் எண்ணிக்கையில் அடங்காத படங்களில் அவருடைய பாடல்கள், கார்த்திக் சுப்ராஜ் சார் படங்கள்ல வந்து அவருடைய பாடல்கள் வந்து இருக்குது. ஒன்று அவர் புகழ் பாடுவாங்க, நல்லா சொல்கிறேங்க, அவருடைய புகழ் பாடுவாங்க. ராஜானா ராஜா தான், மழை நான் நீ, இளையராஜா, ராஜா சார் மாதிரி வருமா, ராஜாவை அடிச்சுக்க முடியாது, அப்படி இப்படி அவர் புகழ் பாடுவாங்க. அப்புறம் அவர் பாட்டை எடுத்துப்பாங்க. சரிங்களா? வரவங்க போகிறவங்கலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அவர் வந்து அப்படி கடை விரிச்சு உட்காந்துருக்காரா என்ன? திருட்டுலேயே மிக மோசமான திருட்டு அறிவு திருட்டு. அவர் 96 நல்லா கவனிங்க, ஃபைட் கிளப்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து டைட்டில் தீம் வந்து போடுறாங்க. டைட்டில் தீம் வந்து நல்ல ரக்கடான பசங்க வந்து அடிச்சுக்கிறானுங்கன்னா சூப்பராக கம்போஸ் பண்ண வேண்டியதான். கோவிந்த் வசந்தாக்கு இல்லாத அறிவா? அவருக்கு மிகச்சிறந்த இசை ஞானம் இருக்கு. ஏன் வந்து அவர் வந்து செய்யலை? அதில் வந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாட்டை வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க, டைட்டில் தீமாக போட்டிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா, அங்கமாலி டைரிஸ்ன்ற மலையாள படத்தில் அதே மாதிரி 2 கேங் அடிச்சுக்கும். அந்த டைமில் வந்து இளமை இதோ பாட்டை வந்து மியூசிக்கில் போட்டிருப்பாங்க, 2 கேங் அடிச்சுக்கும். அந்த இடத்துல வந்து இளமை இதோ பாட்டை வந்து மியூசிக் வச்சிருப்பாங்க. ஜிபியூல பண்ணிருக்கக்கூடியதும் அதே ஒரு இதுதான் இல்ல. அந்த ஃபைட் கிளப் முதல்ல சொல்லிடுறேன். அங்கமாலி டைரிஸ் அந்த இளமை இதோ பாட்டை அவங்க இன்ஸ்ட்ருமெண்டா வாசிச்சிருப்பாங்க. அதை அப்படியே இவங்க எடுத்துக்கிட்டு ஃபைட் கிளப்ல எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாட்டை வாசிப்பாங்க. டைட்டில் தீம்ல வந்து அந்த மியூசிக் போகுது. இப்போ இசை கோவிந்த் வசந்தான்னு ஒரு இடத்துல வருது, டைட்டில் வருது. இப்போ ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாட்டை பத்தி தெரியாத ஒரு இளைஞன், ஒரு 2K கிட்டோ 2.1K கிட்டோ இது கோவிந்த் வசந்தா பாட்டெல்லாம் நினைப்பான், மியூசிக் இல்லைன்னு நினைப்பான். இதுக்கு பேர் அறிவு திருட்டு இல்லையா? இப்போ நீங்கள் எதன் மூலம் சரி செய்வீங்க? நீங்கள் யார் காசு கொடுப்பீங்க? இல்லை இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ப்ரொடியூசருக்கு தான் காசு போய் சேரணும், யார் வந்து அது வச்சுருக்காங்களோ கொடு, ப்ரொடியூசர் காசு கொடுங்க. குணா படத்துக்கு வந்து ராஜ்கமல் தான் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுங்க. லபர் பந்தில் லபர் பந்தோட ப்ரொடியூசர் கொடுங்க. ஐ மீன் வந்து பொன்மன செல்வன் படத்தில் தானே பாட்டு எடுத்தாங்க, பொன்மன செல்வனுக்கு கொடுங்க, அந்த ப்ரொடியூசர் கொடுங்க, தேடி பிடிச்சி போய் கொடுங்க. 96 படத்தில் வந்து எத்தனை பாட்டு எடுத்தீங்க? 6 பாட்டு எடுத்தீங்க 96 படத்தில். அந்த படத்துடைய கதை என்ன? எஸ் ஜானகி அம்மாவுடைய பாடல்களை பாடுற அந்த ஹீரோயின் அப்படின்றது தானே கதை. எஸ் ஜானகி அம்மா ராஜா சார் மியூசிக்கில் மட்டும்தான் பாடினாங்களா? சங்கர் கணேஷ் பாடிருக்காங்க, எம்எஸ் ஐயா பாடிருக்காங்க, டி ராஜேந்தர்ல பாடிருக்காங்க, எல்லா மியூசிக் டைரக்டர் பாடல்களையும் பாடிருக்காங்க. ஆனால் ராஜா சார் பாடல்கள் அந்த மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா ஏன்
பாட்டுங்கள்லாம் ஒனத்தியாக இருக்குன்னு தானே, பாட்டுங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு தானே. தென்றல் வந்து தீண்டும் போது எடுத்தீங்க, யமுனை ஆற்றில் எடுத்திருப்பீங்க, புத்தம்புது காலை எடுத்திருப்பீங்க, ஆசை அதிக வச்சு எடுத்திருப்பீங்க, அப்புறம் பூமாலையை தோல் சேர்வா பாட்டு எடுத்திருப்பீங்க. எல்லா பாட்டையும் எடுத்து அழகாக உங்கள் படத்தை வந்து வரைஞ்சிங்களா? அப்போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நன்றி மட்டும் சொல்லி எடுக்கிறீங்க. போய் முதல்ல ஒரு அனுமதி வாங்கினா அவர் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணார். இவர்கிட்ட பஞ்சாரணாச்சலம் அவர்கள்கிட்ட போய் வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாரு. ஐயா வந்து உங்கள் படத்துடைய கதை, உங்கள் படத்தை பார்த்து நான் வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி ஒரு படம் எடுத்தேன், ஒரு படம் எடுக்க போகிறேன், ஸோ உங்களுக்கு என்னங்க காசு அப்படின்னு சொல்லி ஒரு கணிசமான ஒரு தொகையை கொடுக்குறாரு. என்ன படம் அப்படின்னாரு, கல்யாணராமன் பார்த்து தான் நான் முனி எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். காஞ்சனா. பஞ்சாரணாச்சலம் சார் வந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லையே தம்பி அப்படின்னாரு. இல்லை, அதுலேருந்து பார்த்து எனக்கு அப்படி தோணுச்சு, ஒரு பயந்தாங்கொழி, அது அப்புறம் பேய், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி அதனால வந்து அதை உங்ககிட்ட தானே நான் பார்த்தேன், ஸோ வந்து இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப அதிகமான ஒரு பெரிய நல்ல செயல். ஆனால் நீங்கள் பச்சையாக எல்லா பாடல்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லைங்க ராகவா லாரன்ஸ் அளவுக்கு இருக்க வேண்டாம், நீங்கள் எல்லா பாடல்களையும் வந்து ஓப்பனாக எடுத்து வச்சுக்கிட்டு, நான் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து பழியை தூக்கி அவர் மேலே போட்டால் எல்லாத்தையும் அவருக்கு வந்து எடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக பழி அவர் மேலே போட்டால் குற்றவாளி யார்? நான் யாரையும் வந்து அவமானப்படுத்தவோ இது படுத்தவோ எடுத்துக்கோங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதை திருப்பி நான் தியேட்டரில் கேட்கும்போது எனக்கும் ஜாலியாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. மெய்யழகன் படத்தில் வந்து கார்த்தி வந்து பாடும்போது வந்து எனக்கும் சந்தோஷமாக நான் அனுபவிச்சு கேட்குறேன். ஆனால் நீங்கள் செய்யும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட போய் கொடுத்துடணும். மெய்யழகன் அதை செஞ்சுருக்காங்க, அது செஞ்சிங்கன்னா அது அழகாக இருக்கும். யாருக்கு என்ன தகுதியும் யாருக்கு என்ன தராதரமும் இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு? அவருடைய இசை அது. நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தில் ப்ரொடியூசர் கொடுத்துட்டு வந்து பேசுங்க. இல்லை, இப்போது நாங்கள் சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்யணும்னு தான் சொல்கிறாங்க. யாருங்க? ஜிபியூ படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டோம், காப்பிரைட்ஸ் வாங்கிட்டோம் தானே சொல்கிறாங்க. காப்பிரைட்ஸ் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ராஜா சார்ட்ட சொல்லியிருக்கணும். நீங்கள் அதுதான் மரியாதை, சரிங்களா? எல்லா படத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரியாதைன்றது வந்து தெரியல, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பாடம் எடுத்தீங்கன்னா நீங்கள் தேவா சார்ட்டையும் போய் கேட்கணும், நீங்கள் வித்யாசாகர் சார்ட்டையும் போய் கேட்கணும். எல்லா படத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு யூஸ் வித்யாசாகர்ட்ட போய் ஒரு மரியாதைக்கு நீங்கள் சொல்லணும், சார் உங்கள் பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அவங்களாம் பிரச்சனை பண்ணல, இவர் மட்டும் தான் பிரச்சனை பண்ணுறாங்களே. அவங்க பிரச்சனை பண்ணல, இவர் வந்து நிறைய இழந்திருக்காரு. அவங்களும் பிரச்சனை பண்ணுற ஒரு டைம் வரும், சரிங்களா? அவங்களுக்கு தேவா சாருக்கு ஓப்பனாகவே ஒன்று இருக்குது, அவருக்கு வந்து அவங்க பாட்டை கேட்குறதே சந்தோஷமாக இருக்குது, சரிங்களா? ராஜா சார் வந்து நிறைய கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து சொல்லாமல் அவரோட அனுமதி இல்லாமல் ஏகப்பட்டது போயிருக்கு. கப்பல்னு ஒரு படம் 2014 நினைக்கிறேன் வந்துச்சு, இவரோட வைபவ்னு நினைக்கிறேன், அவர் ஹீரோ வந்துச்சு. ஊரு விட்டு ஊர் வந்துன்ற பாட்டு, கரகாட்டக்காரன் படத்தோட பாட்டை ரீமிக்ஸ் கூட பண்ணாம அப்படியே எடுத்து போட்டாங்க. ஆமா ஆமா, இது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்களேன்? நீங்க ஒரு புக் எழுதுறீங்க, நீங்க ஒரு கவிதை புக் எழுதுறீங்கன்னா அந்த கவிதையை வந்து நான் அப்படியே எடுத்து என் புக்ல நான் எழுதிக்கிட்டு பேரை எந்தன்னு போட்டுக்கிட்டு நான் பிரஸ்காரனுக்கு காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நியாயமா? இந்த புத்தகத்தை அச்சடிச்ச அந்த பிரஸ்காரருக்கு வந்து நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நியாயமோ அதே அளவுக்கு தான் நியாயம். ராஜா சார் கேஸ் போட்டாரு, கேஸ் தான் போடுவார், பின்ன போடாம என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட வந்து நேரில் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு இது கிடையாது. அவர் வந்து எல்லாருடைய நேரத்தையும் மதிக்கிறவர். நல்லா கவனிங்க சார், அவர் எல்லாருடைய நேரத்தையும் மதிக்கிறவர். அவர் கமிட் ஆயிட்டாருன்னா நீங்க 4:30 மணிக்கு உங்களை வர சொல்லுவாரு. நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னா உங்ககிட்ட அவர் கமிட் ஆயிட்டாருன்னா நாளைக்கு வாங்க கெவின், நாளைக்கு 4:30 மணிக்கு என்னுடைய ஸ்டூடியோக்கு வந்துருங்க அப்படின்னு. நீங்க 4:30 மணிக்கு போனீங்கன்னா அவர் 4 மணிக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க 4:30 மணிக்கு உங்களை வர சொல்லிட்டு அவர் 7:30 மணிக்கு வர ஆள் கிடையாது. அவர் 4 மணிக்கு வந்து கடை நோட்ஸ் எழுதுறாள். உங்க வேலையை உங்களுக்கு முன்னாடி செய்வார், உங்களை விட அதிகமாக உழைப்பார். உங்களை விட நான் சொல்றேன், அந்த டைரக்டரோட அதிகமாக உழைப்பார், அந்த டைரக்டரோட அதிகமாக ஒரு கமிட்மெண்ட்டோட இருப்பார். அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அனுப்புவார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் 1500 படங்கள் கடந்து சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்காரு. 20 வயசு பையன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு, சரிங்களா? அவர் அவ்வளோ மரியாதையாக இருக்கும்போது அந்த மரியாதையை திருப்பி எதிர்பார்க்கிறார். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து அகலாத அணுகாத தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்து ஒழுகுவார்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். நீங்கள் போய் அவர் மடி மேலேயும் நீங்கள் உட்காரக்கூடாது, அவர் விட்டு நீங்கள் ஒரு 200 அடி தள்ளியும் நிற்கக்கூடாது. நிற்க வேண்டிய இடத்துல நின்று அவருக்கான மரியாதை செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கான மரியாதை செய்வார். மற்ற இசையமைப்பாளர்கள் கையாளக்கூடிய விதத்திற்கும் இவர் கையாளக்கூடிய விதத்திற்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? மற்ற இசையமைப்பாளர்கள் வந்து இமேஜ் பார்ப்பாங்க, இவர் இமேஜ் பார்க்க மாட்டார். மற்ற இசையமைப்பாளர்கள் வந்து அவங்களுடைய கான்சர்ட்ல ஏதாவது பிரச்சனை நடந்து தடாபடாலும் அது அதகாலமாகி அந்த கான்சர்ட்டே வந்து கொலாப்ஸ் ஆனால் கூட அவங்க அதில் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க தங்களை வந்து இது பண்ணி என்ன சொல்றதுன்னா வந்து அந்த பழியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ராஜா சார் ரொம்ப நெறியோட இருப்பார். ராஜா சார் கான்சர்ட்ஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடத்துவார். 500 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு 10,000 ரூபாய் சீட்டில் ஒருத்தர் உட்காந்தாருன்னா ராஜா சாரே நேரடியாக கண்டிப்பார். வேற யாரும் ஆளை விட்டு கண்டிக்க மாட்டார். ரசிகர்களே 500 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் 10,000 ரூபாய் சீட்டில் உட்காந்துருக்கீங்க,
அது ஒரு மிக தவறான காரியம், உங்க சீட்டுக்கு நீங்க போங்க நேரடியாக சொல்லுவார். மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, இமேஜ் பாதிக்கும் அப்படின்னுவாங்க. அவர் 5 மணி நேரம் நிற்பாரு, அவர் அவ்வளோ கமிட்டடாக இருப்பார். சரிங்களா? அவங்க அதை கையாளுற விதம் வந்து தப்பு, ராஜா சார் கையாளுறதும் தான் சரி. ஏன்னா ராஜா சாருக்கு தான் வந்து நெறி இருக்கு. அவரை குற்றம் சொல்ற அளவுக்கு வந்து யாருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு இது, ஐயா உங்களை நான் நம்பி வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் மியூசிக் கொடுங்க, நான் கொஞ்சம் கடன் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு படம் நீங்க பண்ணி கொடுத்தீங்க, அதில் நான் கொஞ்சம் லாபம் எடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னா, என்னை நம்பி வந்துட்டுலவா பண்ணிட்டு போ அப்படின்னு. இசைஞானி அவர்கள் காசு வாங்கிட்டு தான் படங்களுக்கு இசையமைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பாடல்கள்லாம் எப்படி அவர் வந்து உரிமை கோர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காசு வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாரு? கண்டவங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு இல்லை. எந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணாரோ அந்த படத்துல இருந்து தான், அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருந்தா காசு வாங்கியிருக்காரு. எல்லாரும் எடுத்துக்கிறது கிடையாது. இந்த விஷயத்த நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவர் ஒரு குணான்னு ஒரு படத்துல வந்து மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னா, குணாவோட ப்ரொடியூசர் கிட்ட தான் அவர் காசு வாங்கியிருக்காரு. அந்த படத்துல அந்த பாட்டை யூஸ் பண்ணதான் காசு வாங்கியிருக்காரு தவிர, மற்றவங்க வந்து அதை எடுத்து அவங்க பாட்டுக்கு வந்து ஈஸியா போட்டுக்கிட்டு சம்பாதிக்கிறது கிடையாது. அதனால அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா சார்? ஒரு ட்ரிபியூட்டா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ட்ரிபியூட் நல்லா சொல்லுங்க சார். ட்ரிபியூட்லாம் கிடையாது, அதான் அவங்க சுயநலம். எதுக்கு அவங்க ட்ரிபியூட் கொடுக்கணும் ராஜா சாருக்கு தேவையில்லாம? இல்லை, அந்த காலகட்டத்தில் பாடல் நடக்குது, இல்லை இந்த பாடல்கள் வந்து கதையோட ஒன்றிச்சு வரக்கூடிய பாடலாக இருக்குது, அதனால் அது யூஸ் பண்ணணும், ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு பார்க்க முடியும். யூஸ் பண்ணுங்க. ஆனால் வந்து அவருக்கு யாரும் ட்ரிபியூட்லாம் கொடுக்க நினைக்கவும் இல்லை, ட்ரிபியூட் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. தனக்கு எல்லாரும் வந்து ட்ரிபியூட் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக தான் பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ராப்பராக வந்து அனுமதி வாங்குறது. அதை நீங்கள் வந்து போய் அவர்கிட்ட வாயில கேட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டாலும் சரி, நீங்கள் செய்யணும். மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸில் அவர் வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். வெறும் மவுத் டாக்லேயே மஞ்சுமல் பாய்ஸ் அவ்வளோ ஹிட் ஆச்சு. கடைசியாக ஹீரோ வந்து தன்னுடைய நண்பனை தூக்கும்போது உண்டான காயமெங்கும் போது தேட்டரே அப்படியே கொந்தளிச்சிச்சு. அந்த மனசுல இருந்த அந்த இதெல்லாம் வலியெல்லாம் நம்மளுக்கு பறந்தது எங்க? அந்த பாட்டுல, அந்த இசையில. அந்த படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா அந்த மியூசிக் தானே எவால்வ் பண்ணுச்சு. அந்த இடத்துல வந்து பாட்டு இல்லாம, பாட்டோட பிளேஸ்மெண்ட் இல்லாம வேற ஏதாவது ஏதாவது ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோ இதுவா இருந்திருக்காது, வலுவா இருந்திருக்காது. இதுதான் விஷயம். அந்த பாட்டு அந்த படத்தோட வந்து அந்த டைரக்டரை வந்து மிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சது, மிங்கிள் பண்ணணும்னு நினைச்சது வந்து பெஸ்ட் ஐடியா. ஆனா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு அனுமதி வாங்கியிருக்கலாம். இதுதான் விஷயம். ஸோ வந்து ராஜா சார் மேல இந்த விதத்துல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா என்ன சொல்றதுன்னா, அது அந்த மியூசிக் எவால்வ் பண்ணதுல தான் அந்த படம் அவ்வளோ சம்பாரிச்சிச்சு. 200 கோடி ரூபா சம்பாரிச்சதை சொல்றாங்க. அது எனக்கு கணக்கு தெரியாது. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது வந்து 30% நீங்க ராஜா சார் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 20% கொடுக்கணும். நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க என்ன நீ கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் கேட்கறது வந்து மரியாதை. நான் கமிட்டடா இருக்கேன்டா உனக்கு, நீ எனக்கு கமிட்டடா இரு, நீ வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருன்றது தான் அவருடைய பாயிண்டே தவிர, உன் காசு அவருக்கு எதுக்கு? அவர்கிட்ட போதுமான பணம் இருக்கு. அவர் வந்து யாரும் இது பண்ணல. அவர்கிட்ட தான் எல்லாரும் நன்றி கேட்டு இருக்காங்களே தவிர, அவர் எல்லாத்துக்கும் நேர்மையா தான் இருக்காரு. அவர் கேட்கறது வந்து இதுதான், என்ன சொல்றதுன்னா, நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறேன், நீ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இரு. அதுதான் வந்து அவர் கண்டிப்பா சொல்றதை தவிர, அந்த கண்டிப்பு இருக்கிறதுனால தான், அந்த ஒழுக்கம் இருக்கிறதுனால தான் அவரால் இன்னைக்கு வரைக்கும் பெருசா பயணிச்சுக்கிட்டே இருக்க முடியுது. சின்ன பையன் மாதிரி ஓடிட்டே இருக்க முடியுது. அவர் மாதிரியான ஸ்டாமினா நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு 80 வயசுல இருக்கிற ஸ்டாமினா நம்மளுக்கு 30 வயசுல கிடையாது. சரிங்களா? அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் அவர் கண்டிப்பா இருக்கிறாரு. அவர் யாரையுமே பார்த்துக்க மாட்டாரு. சரிங்களா? அவரை தவறு சொல்வதற்கு யாருக்கும் எந்த தராதரமும் கிடையாது.